கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பிரிட் ஆஃப் ஆங்ஸைட்டி, எரிச்சலின் ஆவி, அக்ரெஷன்னு சொல்லலாம், டெரர், ஸ்பிரிட் ஆஃப் டெரர். இது ஏன் நம்ம இன்னைக்குள்ள ஜென்ரேஷன்ல அதிகமாக தென்படுகிறது, அதுக்கு எப்படி நம்ம ஜெபித்து அதுல இருந்து விடுதலை பெறணும். ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆங்ஸைட்டின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு சிறியோர் பெரியோர் யாவரையும் அந்த ஆவிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவர்கள் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஆவிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 51:1 தாவீது சொல்றது போல, Have mercy upon me, O God, according to your loving kindness. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதலின் நீங்க என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா. ஸோ தேவன் தான் நம்ம இதுல இருந்து பாதுகாக்க முடியும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ஜெனரேஷன் இப்படிப்பட்ட ஆவி அதிகமாக இருக்கிறது. ஒரு காலத்துல நம்ம பார்த்தோம்னா சவுல் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது சவுல் மீது ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றுறாரு. ஆனா எப்போ அவர் மீறுதல் பண்றாரோ, தேவ பேச்சை கேட்காம போகும் பொழுது அங்க அசுத்தாவிய தேவன் அனுப்புறாரு. அப்பதான் அவருக்கு எரிச்சல் அதிகமாக தென்படுகிறது. ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி, ஸ்பிரிட் ஆஃப் ஆங்ஸைட்டி. அதனால அவர் பழி வாங்குற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருடைய இருதயத்துல எப்பவும் தென்படுகிறது. சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்டதுனால இப்படிப்பட்ட ஆவிகள் மேற்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த எரிச்சலின் ஆவியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சவுல் என்ன பண்றாருன்னா, தாவீதை கூப்பிட்டு அந்த ஹார்ப், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அது அந்த ஹார்ப்பை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க சொல்றாரு. ஸோ அந்த மியூசிக் அவங்க பிளே பண்ணும் பொழுது தேவன் அங்க விடுதலை கொடுக்குறார். ஸோ இப்படிப்பட்ட ஆவிகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் வழி கூட வைத்திருந்தார், அவருக்கு விடுதலை கொடுக்கறதற்கு. யாருக்கு? சவுல் ராஜாவுக்கு. ஸோ தாவீது அந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தினாரு. அதே போல நம்ம இங்க பார்க்கும் பொழுது தேவன் இந்த காலகட்டத்துல நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஆனா ஏன் நம்ம எல்லாருமே யோசிப்போம், ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் ஏன் இவ்வளவு நம்ம பார்க்குறோம், ஏன் இவ்வளோக்குள்ளாக இங்கே எதை சொன்னாலும் இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு அவ்வளோக்குள்ள டென்ஷன், டெம்பர், ஆங்ஸைட்டி. ஏன் ஸ்பிரிட் ஆஃப் ஆங்ஸைட்டி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுது? ஏன் ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் நம்ம சொன்னால் சரி, அவங்களுக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் எல்லாரையும் நீங்கள் பாருங்க, ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக கோபம் அவர்களுக்குள்ளாக தென்படுகிறது. ஸோ இது பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி வேர்ல்டு. நம்ம ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறதுனால அதிலிருந்து அந்த ஆவிகள் வெளியே அது கிரியேட் செய்கிறது. நாலேஜ் ஆஃப் வேர்ல்ட், நாலேஜ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஸ்பிரிட் இஸ் ஆக்சிலரேட்டிங். ஸோ அது அதிகரித்தே கொண்டு போகுது. காட் ஸ்பிரிட் இஸ் இன் மூவ்மெண்ட் ரைட் நவ், பட் டைம் வில் கம் when that will completely go out. ஸோ தேவனுடைய அசைவாடுதல் ஒரு காலகட்டத்தில் நின்று போய்விடும். அப்போ சேட்டனிக் ஸ்பிரிட் நம்ம சொல்றோம்ல, அந்த அசுத்தாவிகள், இது அதிகமாக தென்படும். இப்போ அதிகமாக காணப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய சபைகள், சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய எந்தெந்த வெளிப்பிரகாரமாக தென்பட வேண்டிய அவ்வளோ டர்ட்டி திங்ஸ் இன் த சொசைட்டி, we can see it. ஸோ சமுதாயத்துல கூட அந்த ஒரு பெரிய மாற்றம், சாத்தானின் ஆக்கிரமிப்பு. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஒரு ஹவுஸ், ஒரு வீட்டுக்குள்ள வந்தாச்சுல்ல, அந்த வீட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன், டார்மெண்ட் ஆஃப் ஹெல்ல ரியலைஸ் பண்ண முடியுது. ஜீசஸ் நமக்கு சமாதானத்தை கொடுக்குறார். கம்ப்ளீட் பீஸ் இஸ் கிவிங் டு அஸ். தட் கம்ப்ளீட் பீஸ் நோ மேன் கேன் கிவ். எந்த மனுஷனால கொடுக்க இயலாது, சாத்தானால கொடுக்க இயலாது. ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. ஸோ அந்த சமாதானம் இயேசுவின் இடத்துல இருந்து தான் நமக்கு வரும். அது கம்ப்ளீட் டோட்டல் பீஸ். பட் ஆண்டவர் நம்மை டார்மெண்ட் செய்ய மாட்டார். டார்மெண்ட் ஸ்பிரிட் அவர் அனுப்புறது விரும்புவது இல்லை. ஸோ இந்த டார்மெண்டிங் ஸ்பிரிட், இந்த
ஆவிகள் வந்து நாளுக்கு அடைய நம்ம பார்த்தோம்னா ஒரு மனுஷனுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப மிசரபிளா ஆக்கிவிடும். ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கறது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நரகத்தின் ஆவிகள்னு நம்ம சொல்லலாம். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 9ல் இப்படிப்பட்ட ஆவிகள் வெளியே வருகிறத யோவான் பார்க்குறாரு. ஏன்னா திஸ் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் டார்க் ஃபோர்ஸஸ், நாட் த ஸ்பிரிட் ஆஃப் லைட். அது நமக்கு அந்த ஞானம் நல்லா தெரியணும். அதுதான் நான் போன வாரம் நம்ம மெசேஜில் பார்த்தோம். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். கனினால நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போல தான் இந்த பிசாசின் கனி தான் இதுதான். யுவர் லைஃப் வில் பி டோட்டலி மிசரபிள், மெஸ்ட் அப். அது வந்து எப்போ நம்ம மீது ஆக்கிரமிப்பு பண்ணோம்னா, எப்போ வந்து நம்ம அதுக்கு ஏத்தது போல இருப்போம். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இல்லாமல் ரொம்ப வீக்கர் இன் ப்ரேயர், ப்ரேயர்லெஸ் லைஃப், ஒன்லி லைஃப், இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும்பொழுது உலக பிரகாரமான காரியங்கள், மாம்ச காரியங்கள், ஜெபம் இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, வேறுக நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் கூட நமக்குள்ளாக இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கும்பொழுது சாத்தானுக்கு ரொம்பவும் சுலபம், ரொம்ப ஈஸி டு எம்பவர் யூ. ஹல்லேலூயா. ஸோ சாத்தானுக்கு வந்து மிகவும் எளிது. இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் சேட்டன் டு எம்பவர் அஸ். நம்ம ஈஸியாக அது தாக்க முடியும். சாத்தான் வந்து உங்களுக்கு வந்து அப்பியர் ஆக மாட்டான். நான் தான் சேட்டன், நான் தான் சேட்டன் வந்து உங்கள்கிட்ட நேரம் வந்து சொல்ல மாட்டான். ஒரு சில இன்ஸ்டன்ஸ்ல ஒரு ட்ரீம்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். பட் டிரெக்ட்லி வந்து நான் தான் சேட்டன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அவனுடைய கிரியைகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளணும் இது வந்து சேட்டனிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி. ஊழியத்துல நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன். வீட்லேயும் கூட சில சமயத்துல ஜெபம் பண்ணும்போது எனக்கு சிம்டம்ஸ் தானாகவே தென்படும். பட் எங்க இருந்து இந்த ஆவிகள் வந்து உலாவுது, அசைவாடுது, அதுவும் நான் வந்து நிறைய தேவன்கிட்ட கேட்பேன். ஆனால் அந்த ஆவிகள் வரும்போது முதல்ல நான் பண்ணுறது என்னென்னா, நல்லா ப்ரேயர் பண்ணி அதை முதல்ல வெளியே காஸ்ட் அவுட் பண்ணுறது வேலை தான். ஸோ அதை ஜெபிக்கும் பொழுது அது தானாகவே என்ன ஆயிடும்னா கொஞ்ச நாளில் பார்த்தா அது இல்லாமல் போயிடும். ஸோ ஜெபம் இல்லாத வாழ்க்கை நமக்குள்ளாக இருந்தால் தான் நம்ம வி ஆர் அட் ரிஸ்க். ஜெபம் நம்ம கூட இருந்தால் நம்ம எதையும் மேற்கொள்ள அதிகாரம் நமக்கு உண்டு. ஏன்னா நாட் ஆப்பா பட் அ பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஏசப்பா நமக்கு அந்த பலத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள அதிகாரம் உண்டு. பயந்துடக்கூடாது. பிசாசுன்னு சொன்னா ஒரு சிலருக்கு பயம், இருட்டுன்னு சொன்னா பயம், ராத்திரினா பயம். ஏன்னா அந்த பிசாசின் ஆதிக்கத்தினால மக்கள் பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட பயம் வந்தோடனே நமக்கும் ஒரு பயம் வந்துடும். இப்ப நான் கூட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும்போது சில நேரத்துல எனக்கும் அதை கேட்கும் பொழுது அந்த அளவுக்கு பயம் இல்லை, பட் ஒரு துக்கமும் இருக்கும். அது பயம் என்னன்னா இதுல இருந்து விடுதலை வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்றதுன்னா ப்ரேயர் பண்ண ஆண்டவர் வந்து நமக்கு தேவ தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுவார்னா அதுல இருந்து பாதுகாப்பு கொடுப்பார். ஸோ ஹெல் இஸ் ரியலி எக்ஸிஸ்டிங். சம் பீப்புள் சே தட் ஹெல் இஸ் நாட் yet மேட், பட் நரகம் ஒன்று இருக்குது. அதை ஏசப்பா வந்து அவரே வந்து ஒரு கதையை சொல்லும் பொழுது லாசருவையும் ஆபிரகாம் சமூகத்தில் பார்க்குறாரு. இன்னும் ஒரு பணக்காரன் யார் வீட்டில் துணிக்கைகள் கீழே விழுந்ததை சாப்பிட்ட அந்த ஏழை வந்து பரலோகத்தில் இருக்கிறத பார்க்கும் பொழுது அப்போ வந்து அங்கே நரகம் ஒன்று இருக்குது. நரகத்தின் ஆவியில் வந்து அவன் வாதிக்கப்படுகிறதை இந்த லாசரு வந்து பார்க்குறாரு. ஸோ நரகம் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து பெர்டிஷன். இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் அ பனிஷ்மெண்ட். நம்ம சொல்லவே முடியாது நரகம் கிடையவே கிடையாது, இருக்குது. அதுக்கு அந்த நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அங்கே தூக்கி போடுவார். பட் இப்போ அது இருக்குது. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தல் 9ல் பார்க்கும்போது யோவான் அதை பார்க்குறாரு. அந்த பாதாளத்துக்கு ஒரு கதவு இருக்கு, திறவுகோல் இருக்கிறது அவர் பார்க்குறாரு. 9ல் நம்ம பார்க்கும் பொழுது அவன் பாதாளத்தை இப்ப பாருங்க 9:1 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த சூளையிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரமாக்கப்பட்டது. இப்போ இந்த பாதாள குழியிலிருந்து வர்ற புகையினால அந்தகாரம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த பாதாள குழின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து ஆங்கிலத்தில் பாட்டம்லெஸ் பிட். இந்த பாட்டம்லெஸ் பிட்டு தான்
நரகம். இந்த நரகத்துக்கு என்ன இருக்குது? ஒரு திறவுகோல் இருக்குது. இந்த திறவுகோலை திறக்கிறதுக்கு தேவதூதன் இறங்கி வந்து அதை திறக்கிறார். திறந்தது உடனே என்ன பார்க்குறோன்னா, அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. அதை திறந்த உடனே அந்த சூளையில இருந்து வர்ற புகையை போல, அப்போ பாதாளம்னு ஒன்று இருக்குது, அங்கே எரி நரகம்னு ஒன்று இருக்குது, அங்கே புகை வெளியே வர்றதுன்னு ஒன்று இருக்குது. இது நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. மனிதர்கள் வாழும் பொழுது தான் உள்ளிருந்து பிசாசானவன் திறக்கப்பட்டு வெளியே கூட்டமாக வெளியே வர்றாங்க. அவங்க வந்து தென்படுறது எப்படின்னா வெட்டுக்கிளிகளை போலதான் தென்படுகிறாங்க. வெட்டுக்கிளியை போலதான் தென்படுகிறார்கள். ஸோ அந்த வெட்டுக்கிளி வந்து பிசாசுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாரு. ஏன்னா பிசாசுக்கு அதிபதி அப்போலியன் நம்ம சொல்றோம். அதுதான் அந்த சாத்தான். ஸோ சாத்தானுடைய அந்த கூட்டங்கள் எல்லாம் வெளியே வருது. எண்ண முடியாத அளவுக்கு வர்றதுனால பாருங்க, சூரியன் ஆகாயம் எல்லாம் இருளடையுது. ஸோ இப்படிப்பட்ட ஆவிகள் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட உடனே தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மக்கள் உள்ளத்துல புகுந்துறாங்க. இங்க நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 9:5 கூட, மேலும் அவர்களை, மக்களை பாருங்க, ஜனங்களை, மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவு அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷனை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்சரை கம்பேர் பண்ணும்போது என்ன தென்படுதுன்னா, இந்த வெளிப்படுத்தல் 9:5 உள்ளது, அந்த பிசாசு வந்து மனுஷனை வந்து கொலை செய்வதுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கல. ஆனா டார்ச்சர் ஸ்பிரிட் ஆஃப் டார்ச்சர். ஸ்பிரிட் ஆஃப் டார்ச்சர் அது வந்து எப்படின்னா, மனுஷனை அந்த அளவுக்கு வேதனைப்படுத்துது. பாருங்க, ஒரு தேல் கொட்டினா எவ்வளவு வலிக்கும், சரீர பிரகாரமான ஒரு வேதனை. இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அந்த மனுஷன் ஒன்றும் இல்லாம ஆகுற அளவுக்கு அது பண்ணுது. அதுவும் அதுக்கு ஒரு சீசன் வேற கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐ எம் டாக்கிங் பர்டிகுலர்லி அபவுட் அ டார்மெண்டிங் ஸ்பிரிட். ஒரு வேதனைப்படுத்துகிற ஆவி. டார்மெண்ட்னா வேதனைப்படுத்துகிற ஆவி. ஸோ வேதனை எப்படி படுத்தும்? எப்போ வந்து சாத்தானுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்தாதான் அது வந்து நம்மளை என்ன பண்ணும்? வேதனைப்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது நம்மளை வேதனைப்படுத்தும். அதுதான் நான் சொன்னது போல, நம்ம ஜெப வாழ்க்கை குறைய இருக்கும் பொழுது அதுக்கு முழு அதிகாரம் அது பெறுது. நம்ம மேல அதிகம் செலுத்துறதுக்கு அதுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. சாத்தான உருவாக்குனது தேவன் தான். அது நம்ம நிச்சயமா இல்லைன்னு சொல்ல முடியாது. சாத்தான உருவாக்குனது தேவன், அதிகாரமும் கொடுத்திருக்கார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதுக்கு மேலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதை மேற்கொள்ளுவதற்கு. அந்த ஜெபம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க வாயில ஆண்டவர் வார்த்தைகளை வைத்திருக்கிறார், ஜெபத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் செய்யும் பொழுது சாத்தான மேற்கொள்ளுகிற அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ 2 விதமாக நம்ம பனிஷ் பண்ணப்படுகிறோம். 2 விதமாக நம்ம வந்து தேவனால் நம்ம என்ன பண்ணப்படுறோம்னா, ஆண்டவர் வந்து நமக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறார். ஸோ அந்த 2 விதமான பனிஷ்மெண்ட்ல ஒன்று வந்து தேவனிடத்துல இருந்து வருது, ஒன்று வந்து பிசாசினிடத்துல இருந்து வருது. தேவன் வந்து நம்ம எதுக்கு சாஸ்டைஸ் பண்றாரு, எதுக்கு நம்மளை அடிக்கிறாரு? ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம பரிசுத்த வாழ்க்கையில வரும்போது அடி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பரிசுத்தமா இல்லாத போது கொஞ்சம் அடி, பரிசுத்தமா இருக்கும்போது என்ன ஆண்டவர்களாக வரும்போது எப்படி நமக்கு நல்லா அடி போதும். ஆண்டவர் நம்மளை துவைச்சி துணியை துவைச்சி எடுக்கிறீங்களா, அலசி கிலசி எடுக்கிறது மாதிரி நல்லா புழிஞ்சி குத்தி அப்படிதான் நம்மளை ஆண்டவர் எடுப்பாரு. ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, தட் கரெக்ட்ஸ் அஸ். ஆண்டவர் வந்து நம்மளை சாஸ்டைஸ் பண்ணும் பொழுது, நம்மளை அடிக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கரெக்டாக மாத்துறாரு. ஸோ நம்ம பர்ஃபெக்ட் லைன்ல நம்ம போகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பட் ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட் வந்து நம்மளை பழி வாங்கணும், ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்மளை அப்படியே நீ வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஆண்டவர் அப்படி விட மாட்டார். நம்மளை எடுத்த உடனே ஆண்டவர் அப்படி விடுறது இல்லை. He punishes only to bring us on the appropriate direction. பட் சாத்தான் அப்படி இல்லை. சாத்தானுடைய பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னா பயங்கர கொடூரமா இருக்கும். அவன் ஈவு இறக்கமே காட்ட மாட்டான். ஈவு இறக்கம் சாத்தான் இடத்துல கிடையாது. ஏன்னா அவனுடைய வேலையை வந்து நம்மளை ஹார்ம் பண்றதுக்கு, தெய்வ பிள்ளைகளை துக்கப்படுத்துறதுக்கு, காயப்படுத்துறதுக்கு சாத்தானுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. லைஃப் வந்து சாத்தானால பாதிக்கப்பட்டவங்க லைஃப்பை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மிசரபிளா இருக்கும், டெரிபிளா இருக்கும். அந்த நம்ம வந்து அது எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் சொல்ல முடியும், நம்மளால கேட்க தான் முடியும். அந்த அளவுக்கு சாத்தான் வந்து ஒரு டார்மெண்ட் ஸ்பிரிட்டை அனுப்புவான்.
ஹி ஹாஸ் நோ லிமிட். அவன் எந்த அளவுக்கு உங்களை சின்ன பண்ணணும் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு. அதனாலதான் அந்த எல்லைக்குள்ளாக நம்ம கடந்து போயிடக்கூடாது. சாத்தானுடைய எல்லைக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. we should not cross that territory. So we should know where our territory should be. that should be in Christ. நம்ம எல்லை எங்க இருக்கணும், ப்ரேயர்ஃபுல் லைஃப்ல இருக்கணும். ப்ரேயர்ஃபுல் கூட்டத்தை விட்டு ஓடக்கூடாது. அப்பா அம்மா ப்ரேயருக்கு கூப்பிடுறாங்க, ஜெபத்துல கூப்பிடுறாங்கன்னா பிள்ளைங்க கம்பல்சரியா வரும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. சோதனை வரும், உங்களுக்கு பாடு இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். நீங்க டெய்லி ரெகுலரா ப்ரேயரை நீங்க ஸ்கிப் பண்றீங்க, ஃபேமிலி ப்ரேயரா இருக்கட்டும், சர்ச் ப்ரேயரா இருக்கட்டும், அப்போ உங்களுக்கு தான் ரிஸ்க். ரிஸ்க் வந்து உங்களுக்கு தான். யாரு ஸ்கிப் பண்ற அவங்களுக்கு தான் ரிஸ்க். ஸோ நீங்க அந்த ப்ரேயர் இல்லாட்டி நீங்க பர்சனல் ப்ரேயர்ல இருக்கணும். நீங்க கம்பல்சரியா இருக்கணும். பட் இந்த அசோசியேஷன், இந்த ஃபேமிலி அசம்பிளியில வந்து நம்ம ப்ரேயர் ஃபேமிலி டுகெதரா பண்ணும் பொழுது தட் இஸ் மோர் பவர்ஃபுல். யூ ஆர் ப்ரொடெக்டட் பை காட். ஆண்டவர் வந்து எல்லா நேரமும் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். எப்போ வந்து நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது. தாவீது சொன்னாரா, இன்னைக்கு துதிச்சிருங்க, இல்லை நாளைக்கு ப்ரேயரை விட்டுருங்க, இல்லை ஒரு வாரம் கழிச்சு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார், இல்லைன்னு இல்லை. பட் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முன்னாடி வருவார். நம்ம ஜெபத்தை விட்டோம்னா அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஷுட் டூ அ ரெகுலர் ப்ரேயர். டுடே வந்து இன்னைக்கு வந்து ப்ரேயரை நம்ம பார்த்தோம்னா குறைந்து கொண்டே போகுது. சபையிலும் சரி, வீட்லையும் சரி. ஏன்னா ஃபுல்லாக மொபைல். நீங்கள் பாருங்க, பீப்புள் ஆர் மோர் அடிக்டட் டு மொபைல். மொபைல் காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். இன்னைக்கு வந்து பேஜஸ் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா, வெதர் கம்ப்யூட்டர் ஆர் இந்த மொபைல் ஆர் இந்த டிவி, நீங்கள் வந்து பேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஃபுல்லாக மர்டர்ஸ், ஃபுல்லாக டார்மெண்டிங். பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம கேள்விப்பட்டோம், ஒரு தாய் வந்து பிள்ளைய கொலை செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க பாதிப்பு இருக்கும் மென்டலி. சதி திட்டம் பண்ணியும் பண்ணுறாங்க ஒரு சிலர். பட் ஒரு சிலர் ரொம்பவும் டிப்ரெஷனுக்குள்ள. நேற்று நான் பார்க்கும் பொழுது ஒரு ஃபாரின்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து படிக்கிற பொண்ணு, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மார்க்கு குறைய எடுக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்க அம்மா கொஷின் கேட்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது, ஏன்ப்பா மார்க்கு குறைய வருது, ஏன்மா மார்க்கு குறைய வருதுன்னு கேட்கும் பொழுது அந்த மகா வந்து தன்னுடைய தாயை வந்து அடித்து கொலை செய்து கத்தி வச்சு நிறைய முறை அவங்கள அட்டாக் பண்ணி, தொண்டையில் அட்டாக் பண்ணி கொலை செய்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அழுகுறாங்க. ஆனா அந்த நேரத்துல யார் ஃபங்க்ஷன் ஆகுறான்னா பிசாசானவன். ஸோ பிசாசானவன் வந்து அவனுடைய பவர் அவன் யூட்டிலைஸ் பண்ணுவான். யார் மூலமானா, யார் ஜெபத்துல வீக்கா தான் நான் சொல்றேன். ப்ரேயர் வந்து நமக்கு குறையும் பொழுது நம்ம விட்டு கொடுக்குற மனப்பான்மை எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா அங்க சண்டை பிரச்சனை வராது. விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாத இடத்துல சண்டை வரும். நீ எனக்கு இந்த வேலையை காட்டுறியா, நான் உன்னை யாருன்னு நான் காட்டுறேன். நமக்குள்ள அந்த ஆக்ரோஷம், கோபம் அதிகமாக இருக்கும். பட் இன்னைக்குள்ள காலம் என்னன்னா, ஃபோனை தானே நம்ம பார்க்குறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. டெக்னாலஜி பார்க்குறோம், நிறைய நமக்கு ஞானம் கிடைக்குது, தப்பு கிடையாது. ஆனாலும் இப்படிப்பட்ட நம்ம மாடர்ன் ஜெனரேஷன் டெக்னாலஜி வேர்ல்டில் நம்ம போய்கொண்டே இருக்கும் பொழுது அங்க மனுஷனுடைய சமாதானத்தை நீங்க பாருங்க, நிம்மதியே கிடையாது. அங்க சந்தோஷம் இல்லை, குடும்பங்கள்ல சந்தோஷம் காணப்படல, சமாதானம் இல்லை. வாய்? பிகாஸ் there is the work of the world and its system is functioning at a peak level. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ்குள்ள ஆப்சன்ஸ் அந்த குடும்பத்துல இருக்கும்பொழுது நிச்சயமாக பிசாசு அதிகமாக ஆதிக்கம் செலுத்த முடியும். அடிக்டட் டு ட்ரக் அடிக்டட் நம்ம சொல்றது போல அந்த அடிக்ஷனை பார்க்கலாம். இப்போ வந்து மொபைல் அடிக்ஷன்ஸ் அதிகமா இருக்குது. ஸோ இப்படி நீங்க வந்து தொடர்ந்து போனே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக எப்படி ஏசப்பா வந்து இறங்குவார், எப்படி அவர் வந்து கிரியை செய்வார்? ஃபோன் நம்ம யூஸ் பண்றோம், டெக்னாலஜியில நம்ம இறங்குறோம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபோன் நம்ம யூஸ் பண்றதுனால ஆண்டவர் வந்து நம்ம மத்தியில உலாவாரு, கிரியை செய்வார்னோ? ஃபோனை நீங்க அதிகமாக பார்க்க பார்க்க அந்த உலகத்துல நீங்க யூஆர் கனெக்டட் குளோபலி. அண்ட் கனெக்ஷன் இஸ், இங்க இருந்து நீங்க ஃபோனை ஆப்ரேட் பண்றீங்க, யூஆர் கனெக்டட் டு த டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். அதுவும் இல்லாமல் பாருங்க, பேரண்ட்ஸ் வந்து ஜாபுக்கு போறாங்க, பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு போறாங்க, பசங்களை வீட்டில் விட்டுட்டு அவங்களும் பிஸி வேர்ல்டில் போயிடுறாங்க. அவங்களுக்கு டைம் இல்லை பிள்ளைங்களை பார்க்க. பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஐசோலேஷன்ல போறாங்க. ஐசோலேஷன்ல போய் ஒரு தனி ரூம்ல இருக்கும் பொழுது சிந்தை எண்ணெல்லாம் எப்படி மாறும் பாருங்க. ஸோ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க,
கனெக்ட் ஆவாங்க. Facebook, Insta இன்னைக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய சைட்ஸ் இருக்குது. யூ கேன் கனெக்ட் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். சிந்தை வந்து கெடுக்கப்படுகிறது. அவங்க சிந்தை கெடுக்கப்படும் பொழுது நிச்சயமாக வந்து அங்க அசுத்தம் தான் நிறையும், ஆண்டவருடைய பிரசன்னம் நிறையாது. ஸோ இப்படிதான் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப நேரம் வந்து ஐசோலேஷன்ல போகும்பொழுது தனிமைப்படுத்தப்படுறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சொசைட்டில மிங்கிள் ஆகுறது, சொசைட்டில ரொம்ப பப்ளிக்கலி நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறைய பண்ணியிருக்காங்க நம்ம முந்தைய ஜென்ரேஷன். இப்போ உள்ள ஜென்ரேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே குறைஞ்சி வந்து ஐசோலேஷன்ல. ஒரு ஹிட்லர் உருவானதுக்கு காரணமே வந்து ஐசோலேஷன் தான். அவங்க அம்மா வந்து தூக்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம்ல 8 ஹவர்ஸ்ல வைப்பாங்க. 8 மணி நேரம் உள்ள இருந்த அந்த ஹிட்லர், அந்த மனுஷன் வந்து ஹிட்லராகவே மாறிட்டான். பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அம்மா எல்லாம் கிறிஸ்தவ குடும்பம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஹிட்லர் தென்பட்டிருக்கான்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு பிசாசு அவனை ஆதிக்கம் எடுத்திருக்கு பாருங்க. அவன் மூலமாக அட்டாக், இன்வேஷன், மேசிவ் மர்டர், ஹalleluya, எவ்வளவு கொலை செய்திருக்கிறான் பாருங்க. அதுதான் வந்து கிரேட் ஜீனோசைட் நம்ம சொல்லலாம். பயங்கரமான கொலை சதி திட்டம். ஸோ பிசாசு இப்படிப்பட்டதான் நமக்கு கொடுக்கும். பட் இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா we have to be a prayerful person. பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க மேல கொஞ்சம் கண்காணிப்பு வைக்கணும். பிள்ளைங்களுக்கு பிடிக்காது தான். இப்போ உள்ள பிள்ளைங்க எப்படின்னா, பேரண்ட்ஸ் ஒரு அடி கொடுத்தா பிள்ளைங்க 10 அடி திரும்ப கொடுப்பாங்க. அது வார்த்தையா இருக்கட்டும், கையா இருக்கட்டும். அப்போ உள்ள காலத்துல வந்து பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சாங்க. நாங்கெல்லாம் வந்து எங்க காலத்துலலாம் பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க. எங்க பேரண்ட்ஸ் எது சொன்னாலும் நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு பயம் உண்டு. ஒரு ஒரு தவறு செய்தா கூட ஒரு பிள்ளைங்களுக்கு பயம் வரும். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சுத்தமா அந்த பயம் கிடையவே கிடையாது. நம்ம நினைப்போம், நம்ம அப்பா அம்மா நம்மளை திட்டி இருக்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்களை திட்டுவோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி, நம்ம திட்டும் போது அவங்க வந்து திருந்திருவாங்க அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து திருந்தவே மாட்டாங்க. அவங்களுக்காக நம்ம பண்றது என்னன்னா, ப்ரேயர் பண்ணும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் அவங்கள மாற்றுவார். நிச்சயமா அவங்க மாறுவாங்க. நம்ம வீடும் பாதுகாக்கப்படும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து only do a prayer for your children. and ஆண்டவர் வந்து நமக்கு அந்த ஞானத்தை தரணும். பிள்ளைங்களை நம்ம எப்படி வழி நடத்தணும், நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு மாடர்ன் ஜெனரேஷன்ல இருந்து நம்ம எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன். நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். அப்பா தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு எதுவும் மறைவே கிடையாது. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையில இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள், ப்ரேயரை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் வீட்டில் ஒரு வேளை பிள்ளைங்க சொல்ல கேட்கல, டார்மெண்டிங் ஸ்பிரிட்டால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இருந்தாலும் கூட தகப்பனே ஆண்டவரே, அந்த இடத்துல நீர் கிரியை செய்யும். உங்களுடைய நாமத்தை அவர்கள் உச்சரிக்கும் பொழுது தகப்பனே ஆண்டவரே, அந்த இடத்துல நீர் அற்புதத்தை செய்வீராக. தகப்பனே ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளாக இறங்குங்க. இன்னைக்குள்ள அடோல்சன்ஸ், இன்னைக்குள்ள பிள்ளைங்கள இருந்து ஆண்டவரே அடல்ட் வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஒரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. அவர்களுடைய சிந்தையை மாற்றுங்க, அவங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க தகப்பன் ஆண்டவரே. அந்த மொபைல் அடிக்ஷன்ஸ்ல இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. படிப்புல அக்கறை செலுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நான் நிச்சயமாக நல்ல ஒரு ஆம்பிஷன் உள்ள மகளாக மாறணும், மகனாக மாறணும். என்னுடைய ஆம்பிஷன் வந்து நான் ஆண்டவரே நிச்சயமாக நான் அதை கைப்பற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தேவன் மீது நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, சிந்தையை குலைச்சலாக்குகிற பிசாசுனுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். அத்தனையும் ஆண்டவரே நீர் சுட்டரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசின் எண்ணங்கள், பிசாசின் பிளான் எல்லாவற்றையும் நீர் சுட்டரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாப்பை போடுங்க அப்பா. உங்களுடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே அவர்களுக்கு வேலி அடைத்து பாதுகாப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே. அவர்களை மேற்கொள்ளும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க அப்பா. உங்களுடைய கண்கள் அவர்கள் மீது இருக்கட்டும். இரக்கத்தை நீர் காண்பீங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் பெரிய விடுதலை, பெரிய ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக ஜீவிக்கிற பிள்ளைகளாக, அநேகர் மத்தியில சாட்சி உள்ளவர்களாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. பாதுகாப்பு கொடுங்க. சபைக்கு பாதுகாப்பு கொடுங்க. குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. உம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இன் ஜீசஸ் நேம்
ஐ ப்ரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க இந்த சேனலை பார்த்து கொண்டிருப்பீங்க, எங்கள் ப்ரோக்ராமை பார்க்குறீங்க. உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரிவிங்க. காட் bless you.